ஆறுதல் கொடுக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. இந்த பாடல் எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா லூகா சேகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு 2 காலுமே கிடையாது. அப்போ அவருடைய குடும்பத்தில் எல்லாரும் அவரை தூக்கி போட்டாங்க. உன்னால என்னடா பிரயோஜனம், நீ எதுக்குமே பயன்பட மாட்ட அப்படின்னு தூக்கி அடிச்சிட்டாங்க. ஒரு தட்டு டம்ளர் கொடுத்து பிச்சை எடுத்து பழிச்சுக்காங்க. அப்படி தூக்கி அடிக்கப்பட்ட அந்த மனுஷன் கர்த்தரால் சந்திக்கப்பட்டு ஆண்டவர் இன்னைக்கு அவரை வந்து ஒரு ஊழியக்காரன் மாற்றி அநேகருக்கு ஆறுதலாக அவர் சில பாடல்களை எழுதுகிறார். ஆதி முதலாக இருந்தவரும் இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தில் ஆளுகை செய்பவரே. இருப்பவர் நீரே, இருந்தவர் நீரே, வருபவரும் நீரே. இருப்பவர் நீரே, இருந்தவர் நீரே, வருபவரும் நீரே. என் கண்ணீரை துடைக்க, என் மனவாரம் போக்க, நம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. நம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. மீண்டும் வருபவரே. ஆயிரம் பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தாலும் நேசம் நீடாகுமா? ஆயிரம் பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தாலும் நேசம் நீடாகுமா? உம்மை போல நேசிக்க யாருண்டு உலகில்? உம்மை போல நேசிக்க யாருண்டு உலகில்? என் பேச்சும் நீரை, மூச்சும் நீரை, உயிரோடு பேச்சும் நீரை, மூச்சும் நீரை, உயிரோடு கலந்தவர் நீரை. உயிரோடு கலந்தவர், உயிரோடு கலந்தவர்.
வருங்காலத்து மகிமைக்குள்ளே நம்மை சேர்த்துவிடும். இக்காலத்து மாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். வருங்காலத்து மகிமைக்குள்ளே நம்மை சேர்த்துவிடும். இருப்பவர் நீரே, இருந்தவர் நீரே, வருபவரும் நீரே. இருப்பவர் நீரே, இருந்தவர் நீரே, வருபவரும் நீரே. என் கண்ணீரை துடைக்க, என் மனவாரம் போக்க, நம்மோடு சேர்த்து கொள்ள என்றும் வருபவரே. நம்மோடு சேர்த்து கொள்ள